நாடகத்துல கிடைச்சதே இது ஒண்ணுதான். அது என்ன அது கிடைச்சது? கம்பி குத்தி போடாம நீ குத்துறது பத்தாது. நாடகத்துல நான் சம்பளமே வேணாம் நெசமா. நாடகத்துக்கு சம்பளமே வேணாம் யாரு போட்டாலும் சரிதான். ஆமா இவரக மேடைகள் டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் கரூரை சேர்ந்த சுகந்தி அவர்களுக்கு வெள்ளாக்காட்டி சார்பாக பொன்னாடப்பத்தி கௌரவிக்கப்படுகிறார். நல்லா இருக்கான்னு கேக்குது. குண்டிட்டு அடிக்கிறான் பாரு. இவன் கை தட்டுறான்னா இப்படி அடிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு சுரேஷ்குமாருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். என்ன வாழ்த்தியா? ஆமனே எப்பயுமே ரொம்ப நாளாக இல்லனே சுரேஷ் மேல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இல்லைன்னா என்னண்டோ வரிச்ச கொடியாட்டு போட்டுக்கோன்னு எலும்பியை கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஒன்றும் பிடிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இது பாரு இப்படி இருக்கணும்னே நேத்து எப்படி அத்தாடி. ஆனா ஒண்ணு கல்யாணம்லாம் முடிச்சோம்னா கட்டில் மெத்தைலாம் தர மாட்டாங்க, செட்டா வந்துருது. கட்டில் மெத்தையும் செட்டா அசம்பிளியோ என்ன சந்தேகம்? எனக்கு அப்படிலாம் கிடையாதுமா. வாழ்க்கையில பொம்பளை பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை. பொம்பளை பிள்ளைய பார்க்காம ஊருக்குள்ள எங்கேயா திரிவாங்களா? என்கிட்ட இழுச்சு அப்படின்னா உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தா கட்டி கட்டி பிடிக்கடா ஊரை கொண்டாட்டியா? அம்மா அக்கா தங்கச்சியை தவிர வேற நான் பார்த்ததுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. அதாவது உன் பேர் என்ன? கணேசா. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வர்றாங்கன்னு தெரிஞ்சா ஓரமா லெஃப்ட் வாங்கி போயிடணும். தம்பி பேர் என்ன சொன்ன? காலையில கணேசுக்கு என்ன விசேஷம்? பிள்ளையார் சதுர்த்தி. கொலக்கட்டையா கொடுக்கறது கொடுக்குற அந்த உப்பு இல்லாத கொலக்கட்டையா கொடுத்தேன். செவ்வா கொலக்கட்டையா இன்னொரு விஷயமா கொலக்கட்டை தர்றதே எங்களுக்காகத்தான். காலையில வந்தேன்னா என்கிட்ட இருக்கும் கொலக்கட்டை எல்லா கொலக்கட்டையுமே யாரு யார்கிட்ட என்னன்ற என்ன இப்ப நான் வரவன் இப்படி மைக் ஏத்துனாரு. என்ன இந்த இருக்கு பாரு. ஆமா சரி இங்க பாரு. பொம்பளை பிள்ளைக்கு வாய் முத அடக்கமா இருக்கணும். என்ன வாயாடினா ஏமா வாயாடின்னு நான் உங்களை சொல்லல, சொல்றேன் கேளு. அதையும் சொல்லியிருக்காங்க. வாய் இருந்தா வாழு பிள்ளை, வாய் இல்லைன்னா வந்துரு பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு வாய் விடுனது இப்பத்தாம்மா, இந்த 5 வருஷம் மாத்தேன். ஆமாம்மா, அதுக்கு முதல்ல எல்லாம் வாய் யாரும் கிடையாது. ஆம்பளை அரட்டினா நில்லுன்னா நிப்பாக, உட்காருனா உட்காருவாங்க. குடியார நாயிண்டாதம்மா, எனக்கு கோவம் வந்துடும். குடியார நாயின்னு சொல்லக்கூடாது.
முடியும். இங்க வருமா? அக்கமாத்து கட்டிக்கு பட்டு குஞ்சல் ஏய், குடியாரம் நான் சொல்லாத. நான் தானே சொல்றேன். குடியாரம் ஏன் சொல்ற? அப்படிதான் பேசுவேன். மது அப்படிதான் பேசுவேன். மது பிரியர்னு சொல்லு. அந்த மயிரெல்லாம் சொல்ல முடியாது. என்னான்றுவ? என்னன்ற? நீ என்னன்ற? இல்ல நான் கேக்குறேன். அதாவது நான் அக்கமாத்து கட்டிக்கு பட்டு குஞ்சல் ஒரு பேர் ஏமா குடியாரம்ன்றீல யாருனால குடிக்கிறோம்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போய் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற. ஆமா. 900 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வந்துடுற. ஆமா. குடிக்கிறதும் இல்லாம மொட்டை கட்டையா ஊருக்குள்ள சுத்திட்டுற. ஆமா. எனக்கு இழுச்ச ஏம்மா? புண்ணாக்கு, என்னை ஆக்க கட்ட கூக, அறிவு கட்ட சுண்ணாம்பு, உடனே நான் அடிக்கிற விளக்கு மத்த வீட்டுல வச்ச விளங்குமா வீடு? குடிச்சு விட்டு நீ எல்லா காசையும் தொலைச்சுட்டு வருவ. உனக்கு நீ பெத்து போட்டு பிரிக்கி வச்சுக்க பிள்ளைகளுக்கு எவன்டா இங்க மொய்யது? இல்ல கேக்குறேன். ஏறு மேல ஒரு கடை வச்சு கீழே ஒரு கடை வச்சு புருட்டு வச்சுக்கிறேன் பாத்துக்க. நீதானே பேசி முடிச்சிட்டியா? குடியாரம்ன்றீல யாருனால குடிக்கிறோம்? ஆறுனால உங்களால தான் குடிக்கிறோம். ஏயா நாங்க குடிக்கவே மாட்டோம். அம்மா நம்ம குடிக்கிறதே கிடையாது. குடிக்க வைக்கிறதே பெண்கள் நீங்க தான். என்ன பண்றாங்க? ஆமா. என்ன செய்யறோம்? இங்க இருந்து 10 நாள் வண்டி ஓட்டி போவான் வெளியூருக்கு. சரி. 15 நாள் 20 நாள் கழிச்சு வருவான். கொத்தனார் வேலைக்கு போனா 20 நாள் 30 நாள் தங்கி வேலைக்கு போயிடுறேன். அங்க போய் 20 நாள் இருந்துட்டு வரேன். ஒவ்வொரு வேலைக்கும் போனேன்னா குறைஞ்சபட்சம் மாசம் தான், ஒரு மாசம் ஆனதான் வர்றேன். அங்க இருந்து வந்து கதவை திறந்த உடனே இந்த அம்மா பேசுவாங்க, ஏங்க சிலிண்டர் அறுவாய் போச்சு, காய்கறிக்காரனுக்கு காசு கொடுக்கணும், பாலுக்காரனுக்கு காசு கொடுக்கணும், கேபிளுக்காரனுக்கு காசு கொடுக்கணும், அதோட எரிச்ச மசராகி கோட்டு கிடைக்க போவேன். ஏன் வந்த உடனே குடும்பம் நடத்துறதுக்கு தொங்க தொங்க தலைய தாலி கட்டுறது யாரு? ஊர்ல ஒருவனை போய் பூக்காரனுக்கு காசு கொடுங்க, கேபிள்காரங்களுக்கு காசு கொடுங்க, அவங்களுக்கு காசு கொடுங்க. அவனைய தூக்கி போட்டு 5 ரோட்ல வெள்ளை அடிக்க. இவ்வளவு தூரம் பேசுறியே, கேபிள்காரன் டிபிக்காரங்கெல்லாம் பேசுறியே, ஏன் பெட்டிக்காரன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வெட்டிக்காரர் நம்ம சமுதாயம் அவர் கேட்காமையே கொடுப்பாருமா? நீங்க வேற. அவ்வளவு ஒரு விஷயம், அதாவது தாலி கட்டி குடும்பம் நடத்துறது இவனோட. இவன் கேட்காம இவனோட அண்ணாவை கேட்பாங்க. ஏம்மா? ஒரு குடும்பத்தை நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வச்சு நடத்துறதுக்கு சமம். ஒரு குடும்பத்தை திருப்திப்படுத்தினா உலகத்தையே திருப்திப்படுத்துறதுனால சமம். ஒரு விஷயம் தெரியுமா? எதுவுமே கொடுக்கலைன்னா கூட பொம்பளை பிள்ளைய குடும்பம் நடத்துவாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு புருஷன் முன்னாடி இருக்காங்கன்னு வச்சுக்குவேன். அந்த புருஷன் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறேன். சித்தாளு வேலைக்கு கூட போய் புள்ள குட்டியில காப்பாத்துற பொம்பளை நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? அவங்க மூத்தத்தை வாங்கி கூட இழுச்சா. என்ன மயத்துக்கு நாங்க குடிக்கிற முடியல, உங்களால தான் குடிக்கிற முடியேன். Excuse me. அது என்ன சொல்லுச்சு? மூத்திரம். பெண்கள் மூத்திரத்தை ஆனா அதுலயும் போதை ஏறுச்சுன்னா வாங்கி குடிக்கலாம் இருக்கு. போதை ஏறுனா குடிக்கலாம். அத கூட குடிச்சிடுவேன். ஆமா. ஆனா ஆம்பளை மூத்திரத்தை அது குடிக்க கூடாது. அவன் எந்த சரக்கு அடிக்கிறான்னு பல சரக்குல அடிச்சு போட்டேன். இவ்வளவு தூரம் பேசுறீல. பேசுவோம்ல. இன்னைக்கு சின்ன பையன் குடிக்கிற காரணம் நீங்க தான் பண்றீங்க. நாங்க என்ன பண்றோம் சின்ன பையலுங்க? ஆமாமா. பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போவேன். கல்யாணம் முடிஞ்சு குழந்தை படுறீங்க. ஆமா. கல்யாணம் முடிஞ்சு குழந்தை படுத்து 3 மாசம் கழிச்சிட்டு கோயிலுக்கு போறீங்க பாத்தீங்களா? கோயிலுக்கு போறப்ப சுடிதார் போட்டு போறீங்க. போட்டு போறீங்க. போட்டு போறப்ப அந்த பிள்ளைக்கு இப்ப வகுத்த போச்சுன்னா எதுல பால் கொடுப்பீங்க? எதுல எல்லாரும் உங்களை எல்லாம் பால் கொடுத்து வளர்த்துறாங்க அதுலதான். எங்க இப்ப இப்போ நீங்க டப்பா பால்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை. எது பிரச்சனை? மழை அளவுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஏமா அதெல்லாம் விட்டுவிட்டு எது சின்ன பிரச்சனைன்ற? அதான் சுடிதார்ல ஜிப் வச்சுக்கிறோம்னா இழுச்சோம்ல. ஏமா எது? இவ்வளவு பேசுறல டப்பா பால் குடுக்குறது சின்ன பிரச்சனை உனக்கு? நான் சொல்றது சுடிதார்ல ஜிப் வச்சிருக்கோம்னு சொல்றேன். அது இப்ப வந்தது. அதுக்கு நாங்க பொறுப்பாக. அது இப்ப வந்தது. அது கலிகாலத்துல கூட கன்றாவதி இல்லாம குடும்பம் நடத்தி கட்டுக்கோப்பா குடும்பத்தை கொண்டு போறது ஒரே ஜென்மையா தான் பொம்பளை பிள்ளைதான். தியாக செம்மல்றா. யாரு? அதெல்லாம் உண்மைதான். நாங்க இல்லைன்னு வச்சுக்க உலகத்துல உற்பத்தின்றதே கிடையாது. என்னது? உற்பத்தியா? என்ன பெருசா உற்பத்தி பண்ணி போறீங்க? உலகத்துல உங்கள மாதிரி குழந்தைகளை பெத்து போட்டு இதாண்டா வானம் இதாண்டா பூமி இவன்தாண்டா உங்க சித்தப்பை இவன்தாண்டா பொட்டிக்காரக்காரன் இப்படி சொல்லி கொடுக்கறது யாரு? நாங்க. ஏமா பொம்பளை பிள்ளைங்க நாங்க இருந்தா மட்டும்தான் ஊர் உலகத்துல நீங்க துண்ட நான் இருமா இவ்வளவு பேசுறேன். இவ்வளவு பேசுறேன். ஒன்னால மட்டும்தான் குழந்தை பெற முடியுமா? தாய் குழம்பு இருமா. என்ன பெண்கள் தான் சொல்றீங்க மொத்தத்துக்கு. இப்ப நீங்க மட்டும் தான் பெருசா நீங்க தான் குழந்தை பெறீங்க. நீங்க தான் குழந்தை பெறீங்க. என்ன பெருசா குழந்தை பெத்து போறீங்க? எனக்கு வேணாம் உனக்கு வேணாம். எங்க தாய்மார்கள் அதிகமா உட்கார்ந்திருக்காங்க. உங்க ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் உட்கார்ந்து. சரி. அங்க பரவாயில்லை. சரி. நான் ஒண்ணு கேக்குறேன். கேளு. அதாவது 10 மாசம் கூட வேண்டாம்ப்பா. 7 மாசம் இல்ல ஒரு 5 மாசம் இந்த இவனுக்கான புள்ளைய பிரிக்கி விட்டு பாரு. பெத்துட்டேன்னா 10 மாசம் என்ன கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்து எடுக்கிறவனு தெரியுமா? பெத்துட்டேன்னா என்ன செய்ய சொல்ற? காட்டுறா உனக்கு நான் அடிமணி எழுதி கொடுக்குறேன்.
இந்த ஊர்ல நான் பெத்து காட்டுறேன். சரிதானா? என்ன பெத்தப்பா இப்பா கை தட்டுங்கப்பா. இந்த ஊர்ல ஆம்பளைங்க மனத்தை காப்பாத்துறேன். நான் பெத்து காட்டுறேன். அவன் தான் சொல்றான்னு நீங்களும் இந்த தண்டியாவது கை தட்டுறீங்களே. அவன்லாம் ஒரு ஒன்னான ஒரு பிராடுகாரே. வீட்டு வாசல் இருந்து அம்மா தாயேன்னு வந்து கேட்டா என்ன செய்வ? பிச்சை போடுவல்ல. அதே மாதிரிலாம் கை தட்டுன்னு கேட்டா கை தட்ட தானே செய்வாங்க. அதுக்காக ஓகே பஸ். என்ன பெத்து காட்டுறேன் இந்த ஊர்ல. இந்த புத்தூர் லேஸ்பட்ட ஊர்ல எந்த பப்பனுக்காரன் கேட்டிருக்க மாட்டேங்க. நான் ஆம்பளை பெற முடியாது. நீ பேசுற இவ்வளவு விஷமா. நான் பெத்து காட்டுறேன். சுகந்தி உனக்கு அடிமேல் எழுதி தரேன். எல்லாரும் நீங்க எல்லாம் பொறுப்பு. பெத்து காட்டுறேன். ஐயா எல்லாரும் பொறுப்பு. நீங்க தான் பொறுப்பு. நான் பெத்து காட்டுறேன். என்னைய மாசமாக்கு. என்னைய மாசமாக்குமா? என்னடா மண்ணாக்க படுத்துற இதுக்காக? அப்புறம் மாசமாக்குனா தானே பெற முடியும். அதுக்காக வேண்டி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல எல்லாம் வேற ஒண்ணுமே நீங்க தவறாலாம் நினைக்க கூடாது. உன்னை நான் மாசமாக்குறேன்ற ஒரு சப்ஜெக்டுக்காக தான் உங்களை மாதிரி ஆம்பளை பிள்ளைகளை நாங்க கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கிறோம். இல்லைன்னு வச்சுக்க, நாங்களே பெத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டோம். என்னைக்கு நிலம் மட்டும் நல்லா இருந்த பத்தாது, உழுகுற கலப்ப நல்லா இருக்கணும். எப்பப்ப கேட்கிறோமோ அப்பப்ப உழுகணும். முடியாத மூதேவி கலப்ப மாத்திரம் நல்லா இருந்து மழை மாத்திரம் நல்லா இருந்து பிரயோஜனம் நல்லா உள்ள இறக்கி மழை பெஞ்சாட்டா வரல பெஞ்சா பகவான் மட்டும் பேஞ்ச பத்தாது. என்ன ஒரு பூமாதேவி வரும் இல்லையா? அப்ப பொம்பளை பிள்ளைகிட்ட நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா நீங்க எதுல வச்சுக்கிட்டு ஓசு மாதிரி கையில முடிச்சுதான் தெரிய வேண்டியது. ரெண்டு பேரும் ஒரு விஷயம் கேக்குறீங்களா? பிள்ளை பிறகுலயே சண்டை ஓடாதீங்க. ஆமா ஒரு விஷயம் கேட்டீங்களா? நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க. என்ன அவங்களுக்கு ஒரு வருத்தம்? தப்பா தவறா ஏதாவது பேசினா தப்பாலாம் பேசக்கூடாது. நான்லாம் அசிங்கமா பேசவே மாட்டேன். என்ன பஸ் ஆம்பளை செட்டு சேர்றீங்களா? அதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்து. என்ன ஒரு வருத்தம்? என்ன விஷயம்? கவர்மெண்ட் பார்த்து ஒரு 3 பொண்ணு கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு இதையே குழந்தை கல்லிடுவீங்க. இதெல்லாம் உனக்கு 3 பொண்டாட்டி வேற. அதுக்கெல்லாம் கிடையாது. ஒத்த பொண்டாட்டி. ஏமா அதுக்கு இல்லம்மா ஒரு விஷயம், நீ எல்லாம் பப்புன்னு போடலன்னு வச்சுக்க, போட்டோ வட்ட கூட உன்னை எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. பாத்துருங்க. இந்த விஷயம் கேட்டுக்க. எதுக்காக 3 பொண்டாட்டி கேட்குறீங்களு? இன்னைக்கு லோனு ஊருக்கு லோனு தராங்க. பொம்பளையாள் இருந்தா தான் லோனு தரான். ஆனா ஒரு பொம்பளையாள் இருந்தா கட்டும் 4. ஆனா ஆதார் கார்டு மட்டும் 3 பொம்பளையாளுக்கு இருந்துச்சு. 3 லோனு தட்டி விட்டுருவேன். நல்லா கவனமா கேட்டுக்கங்க. லோன் வாங்குறது தான் பொம்பளை பிள்ளைங்க. நாங்க வாங்கி கொடுக்குற லோனு இந்த நாய் வக்கனையா மல்லாக்க படுத்துக்கிட்டு அடியில ஒரு பேனை வச்சுக்கிட்டு இங்க வந்து என்ன எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கறது கூட பரவாயில்ல. லோன் வாங்குறதுக்கு மாத்திரம் இல்ல, லோட வாங்குறதுக்கு. அதுதான். அதாவது நல்லா மல்லாக்க படுத்துக்கிட்டு இவன் என்ன கேட்கிறான்? அக்கா இவனுக்கு குண்டியே இல்ல, இதுல அப்பாச்சி வண்டி வேற கேக்குது. போனா போதே என்னைக்குமே சட்டி டவுசர் பட்டாப்பட்டி டவுசர் போடுற நாய் இதுக்கு லோடு வாங்குறது ஜாக்கி ஜட்டி வேற கேக்குது. என்னடே உன் பரம்பரையே பார்த்திருக்காது ஜாக்கி ஜட்டி. உன்னை போட்டு 5 ரோட்ல மிதிக்க உனக்கு நாங்க லோடு வாங்கி நோகாம லோனு வாங்கி கொடுத்தா லோனு வாங்குறது மட்டும் இவக. லோனு கட்டுறது அதே மாதிரி கேட்கறது நம்மகிட்ட தானே வந்து கேட்குறேன். லோனு நம்ம கிட்ட தர மாட்டேன். லோனு நம்ம கிட்ட தரது கிடையாது. ஆனா பொம்பளை கிட்ட தர்றேன். ஆனா பொம்பளை கிட்ட கேட்க மாட்டேங்கிறேன். டீயே தர மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? பிசினஸ் பாடுனா பாடுப்பா எல்லாமே செய்வேன். படுத்தா ஏமா படுக்கிறது அட்வான்ஸ் கொடுக்கலையா? டான்ஸ் படுத்தாடுவேன். அதெல்லாம் செய்ய மாட்டேன். கையளவு பிஞ்சைக்குள்ள கணக்கில்லாத தென்னை மரம் தென்னை மரம் தோப்புக்குள்ள பூட்ட போறேன் கலப்ப இப்ப நான் ஓட்ட போறேன் பொழப்ப. கையளவு பிஞ்சைக்குள்ள கணக்கில்லாத தென்னை மரம் நல்ல அனுபவங்கள் இருக்கும் போலமா விரிக்கிறதுல. அப்படியா? கையளவு பிஞ்சைக்குள்ள கணக்கில்லாத
அப்படி ஏய் ஏய் அப்படி ஏய் ஏய் அப்படி ஏறி என்ன பழக்கம் நல்ல ஏமா ஏறி அடிக்கிறியா மேடு வெள்ளம்லாம் ஏறி அடிப்பவங்க ஏப்பா அதாடியா மிச்சங்களுக்கான கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொள்வேனடி கண்டு நீ கையில் வந்தா கடிச்சிருந்தேனடி போகி போனேனடி உன்னை ஒரு தடவை பார்த்தது நான் காஞ்சி போனேனடி உன்னை காணாத பொழுது நில கண்ணிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்டேனடி இதெல்லாம் சரி ஏற்கக்கூடாது சரியா? ஆமா நல்ல நம்மகிட்ட இருக்கு சரி. ஆட்டுறோம் ஆட்டம் உங்ககிட்ட இருக்குல்ல எங்களால முடிஞ்சதை நாங்க ஆட்டுறோம் ஆ? மாவாட்டுற கண்ணுல கரும்பொலி போய் ஏம்மா? கண்ணு வைக்கிறா ஏமா இல்லம்மா வச்சுக்கிட்டு வஞ்சம் பண்ணாத என்ன பண்ணாங்க ஆமா வச்சுக்கிட்டு வஞ்சம் பண்றவள வச்சுக்கிறாத கண்ணிமைக்கும் நான் சொல்றேன். கண்ணிமைக்கோ நேரத்தில் காலையில இருந்து உட்கார்ந்து ஆமா காலத்துக்கு வரணும்னு சுரேஷ்குமார் பண்ண பொண்ணுக்கு கண்ணிமைக்கோ நேரத்தில் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா வாடா ஒரு வடி அரிசியை கொண்டு வந்து போடுற ஆட்டட்டும் காலைக்கு தோசை விட்டுக்குருவேன் எல்லாம் ஆடுது ஒண்ணு மட்டும் ஆட மாட்டேங்குது அது மட்டும் ஆட மாட்டீங்களா ஆடுது ஆடுது இன்னும் வாய் எல்லாத்தையும் ஆடுது ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல யார மீன் மாட்டுக்கு சத்துல ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல யாரா வேணும் வாட்டிக்கத்து தேத்துல பாட்டா நான் ரெட்டணி ஒன்ன கொண்டு போமா இந்த பொண்ணுகிட்ட கப்படலாமா
என்னதான் இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளைன்னு இருக்கேன் மரியாதை குரமோட ஐட்டத்துக்காக மரியாதை கொடுக்கணும் ரொம்ப பொறுமையா காலத்துக்கம் ஆடுறேன் பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் போடணும் 4 கிழமை பார்க்கணும் அடி ஏண்டி புள்ள அப்படி ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா நம்ம 2 பேர் சேர்ந்துக்கிட்டா ஊரு பத்தகனா பாக்கு வெத்தல அப்படி பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பாக்கு வத்தல மாத்தணும் பார்வதிய மாத்தணும் பாக்கு வத்தல மாத்தணும் பார்வதிய மாத்தணும் ஏய் தா ஏய் தா ஏய் தா ஓத்தலரா தலரா தலரா தன்னானே ஓத்தலரா தலரா தலரா தன்னானே ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் உள்ள 4000 5000 எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கு சத்தியமா நேரம் ஆயிடுச்சு எங்கனால பொறுப்புல பாத்துருந்தீங்க ஏம்மா? உள்ள இருக்கவங்கள வெளியே வரணும்ல ஏமா உள்ள மொத்தம் 4000 5000 நாங்களா 100 150 அப்ப நானு நாங்களாம் அந்த கேஸா இல்லப்பா இருக்கிறதுலே நீங்க தானப்பா விருதகத்துக்கு 1000 வச்சிருக்கீங்க சரி எனக்கு ஒரு சந்தேகம் என்னம்மா? தேரி இழுத்து ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கீங்க பொம்பளை புள்ள முன்ன புள்ள தெரியாம பொம்பளை புள்ள இப்படி ஓட்டை இழுத்து கலைக்கிறீங்க ஆமா என்ன விஷயம் உங்களை பார்த்தது அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏம்மா? நான் அதை நம்பவே மாட்டேன் ஏமா இப்படி நேரம் என்ன சத்தம் பேசுறேன் என்னம்மா? எத்தனை பேச்சு பேசுறேன் இல்ல சொல்றேன் அப்புறம் என்ன என்னைய இல்ல இல்ல பார்த்த உடனே உனக்கு எப்படி? அதாவது பெண்கள்னா முதல்ல மோதல் என்ன அதுக்கப்புறம் தான் காதல் முதல்ல மோதல் ஏமா இல்ல பொம்பளை பிள்ளைங்க இப்படிதான் சொல்லி ஏமாத்துறாங்க பொம்பளை பிள்ளைங்க ஏமா இன்னைக்கு உள்ள காலத்துல பொம்பளை பிள்ளை தான் நிறைய சினிமா படத்துலயும் பாரு இப்ப இல்ல கதாநாயகனுக்கு கதாநாயகி முதல்ல சண்டை தான் வருது அப்புறமேட்டு அதுக்கப்புறம் தான் முதல்ல காதல் முதல்ல மோதல் அப்புறம் காதல் அப்புறம் கல்யாணம் இல்ல 18 என்ன ஒரு வழியாவே இருக்காப்புல எனக்கு சுகந்தி வந்தா தான் ரொம்ப ஆமா அதனால உங்களை பார்த்ததும் வாட் இஸ் யுவர் நேம் ஒரு நோக்கமா தான் வாட் இஸ் யுவர் நேம் என் பேர் கணேசன் உங்க பேரு சுகந்தியா நல்ல வேலை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எங்க ஊரா நெசமாவா கல்யாணம் ஆகல சத்தியமா குழந்தை விட்டிருக்கா என்ன ஏமா நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா அதெல்லாம் அந்த காலம் கல்யாணம் நீங்க அந்த காலம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தாய் தாப்புன்னு போட்டோவை கொண்டு போவாங்க பொண்ணு வீட்டுக்கு இதுதான் மாப்பிள்ளைன்னு சொல்லி காட்டுவாங்க காட்டிட்டு பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து பையட்ட காட்டுவாங்க தம்பி இதாண்டா உனக்கு பார்த்து வந்துருக்க பொண்ணு அப்படின்ட்டு இன்னைக்கு அப்படி கிடையாது இவன் போய் தள்ளிடுவான் இவன் போய் என்ன பண்ணியா முகூர்த்த கால் கொண்டு வச்சுட்டு வந்துடுறான் பொண்ணு வீட்டுல ஏமா ஒரு விஷயம் தெரியுமா என்ன வேகத்துல எல்லாம் வருதோ அதே வேகத்துல போயிருப்பாங்க கண்டிப்பா போயிருது பசங்க எல்லாம் இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கெட்டு போயிருவாங்க அப்படி ஆயிடுவாங்க இப்படி எதுக்கும் நடக்காத இவெல்லாம் எவ்வளவு தப்பா கத்துக்கிறாங்களோ இவெல்லாம் நாளை அவ்வளவு நல்ல பழக்கங்களையும் கத்துக்குவாங்க இவங்களுக்கெல்லாம் யாரு இவங்கெல்லாம் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா எரிச்ச வந்துடும் அவனுக்கு நாளைக்கு நின்று போனேன்னா நீ தான் கண்ணு முன்ன போவ ஆமா எப்படி தெரியுமா காதலு பூமியில கொண்ட ஆசை உத்தமிய நித்தம் உண்டு சத்தியமா சொல்லுரண்டி தங்கரத்தினமே தாளமொழி யாது கண்ணே பொண்ணு ரத்தினமே ஏன் தங்கம் ஏன் பொண்ணு ஏன் தங்கம் ஏன் பொண்ணு பூமியில கொண்ட ஆசை உத்தமிய நித்தம் உண்டு சத்தியமா சொல்லுரண்டி தங்கரத்தினமே தாளமொழி யாது கண்ணே பொண்ணு ரத்தினமே ஏன் மேல கொண்ட ஆசை சித்திரைக்கு பக்கத்தில சேர்ந்திருக்கிற வைகாசி போல் சித்திரைக்கு பக்கத்தில சேர்ந்திருக்கிற வைகாசி போல் முத்தலகினி நான் தங்கரத்தினமே முடிச்சு போட்டு சேர்ந்துக்கலாம் பொண்ணோரத்தினமே நெத்தினி போட்ட கோலம் நீர் கோலம் ஆகி போச்சு மார்கோலம் போட்டுக்கலாம் தங்கரத்தினமே என்ன மச்சான்னு கூப்பிடமா பொண்ணோரத்தினமே ஏன் தங்கம் ஏன் பொண்ணு ஏன் தங்கம் ஏன்
என் பொண்ணு உன் மேல கொண்ட ஆசை உத்தமிய நித்தம் உண்டு சத்தியமா சொல்லுரண்டி தங்க ரத்தினமே தாள முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே ஏன் தங்கம் என் பொண்ணு ஏன் தங்கம் என் பொண்ணு அதாவது ஒரு விஷயம் தெரியுமா? என்னுடைய காதல் மணிக்கு உள்ள இந்த மனித காதல் அல்வா. அல்வாவா அல்வாயா? அல்வா அதையும் தாண்டி. நாய் காதலா அதையும் தாண்டி சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொட்டு தேனை போ பார்க்கும் தேனை போ பார்க்கும் பார்வைகள் பட்டு பூவை போ சொர்க்கம் தேடி சொல்லி தாருங்கள் பள்ளி Thank you.